இந்த வெயில் அதிகமாக இருக்குது. அதிகமான உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும், பித்தம் அதிகமானா அதை போக்குறதுக்கும், டயட் கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து பாசிப்பருப்பு எவ்வளோ நல்லா அந்த முளை விட்டு இருக்குது. இந்த மாதிரி முளைவிட்ட பாசிப்பருப்பில் அதிகமான புரோட்டீன் சத்து இருக்குது. இதையும் நம்ம இந்த அரிசி கூட கலந்துக்கலாம். இது கூட நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள். இது கூட நம்ம வந்து ஜீரகத்தையும் சேர்த்துக்கணும். 1க்கு 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு நல்லா ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பச்சை பயிறு நம்ம முளைக்கட்டின தானியத்தை அப்படியே சாப்பிட்டாலே ரொம்பவும் சத்து அதிகமாக இருக்கும். புரோட்டீன் சத்து அதிகமான இந்த பச்சை பயிரை நம்ம பல வகையாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பித்தத்தை நல்லாவே குறைச்சிரும். இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இதை மாதத்தில் 1 வாட்டியோ இல்லை மாதத்தில் 2 வாட்டியோ செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான பாசிப்பருப்பு கஞ்சி ஈஸியாக செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.